வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனுடைய டென்டேட்டிவ் ஸ்கெடியூலை கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 வேகன்சிஸ் கிட்ட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு 2 மாதங்களில் இந்த வேகன்சிஸ் அதிகமாகிறதுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமும் இந்த வேகன்சிஸை சம்டைம்ஸ் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷன் நிறைய சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க கவர்மெண்ட். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ போஸ்ட் தனி, நான் இன்டர்வியூ போஸ்ட் தனியாக எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றாக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி குரூப் 2 குரூப் 2A இருந்தது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரே காமன் எக்ஸாமாக அதை நடத்துகிறாங்க. இப்போ 2 எக்ஸாமினேஷனுக்குமே 2 போஸ்ட்டுக்குமே மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் 2Aக்கு மெயின்ஸ் கிடையாது. இப்போ அதுக்கும் இப்போ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த வீடியோவில் நான் எந்த விதமான ஒரு டிப்ஸையோ ஷார்ட்கட்டையோ சொல்ல போகிறதில்ல. ஒருவேளை இந்த வீடியோவில் ஏதாவது டிப்ஸோ ஷார்ட்கட்டோ லேர்ன் பண்ணலான்னு வந்திருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஏமாற்றம் அடைஞ்சிருப்பீங்க. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த அறிவுரைகள் கண்டிப்பாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறது நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதும்போது தான் உங்களுக்கு புரியும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், எக்ஸாமினேஷனுடைய ஸ்டாண்டர்டு இப்போது ரொம்ப அதிகமாகிடுச்சு. குரூப் 1 எக்ஸாமினேஷனோட ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன் அளவுக்கு மாற்றிட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மெமரி பேஸ்டு கொஸ்டினாக இருக்கும். மனப்பாடம் பண்ணி ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை எழுதினாலே மார்க் வந்துடும். இப்போது அனாலிட்டிக்கலாக ஆகிட்டாங்க. அனாலிட்டிக்கல்ன்றது யோசித்து சிந்தனையை யூஸ் பண்ணி நம்ம அறிவு சார்ந்து எழுதணும் கேள்வியில். அப்போ தான் நம்ம மார்க் வரும். ஐஏஎஸ் எக்ஸாம் ஈக்குவலாக குரூப் 1 எக்ஸாம் ஆகிடுச்சு. அதே போல் குரூப் 2 எக்ஸாமினேஷன் குரூப் 1 எக்ஸாமினேஷனுடைய ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டாங்க. நான் சொன்னது போல் இப்போ குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கு காமனாக மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வந்துருச்சு. நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் நம்ம எழுதணும். அப்போ இதுலேயுமே மனப்பாடத்தை தாண்டி அறிவையை நம்ம வளர்த்துக்கணும், சிந்தனையை நம்ம வளர்த்துக்கணும். இது நம்ம முக்கியமாக கவனிக்கணும். அப்போ சும்மா கண்டதையும் நம்ம ரேண்டமாக மனப்பாடம் பண்ணிட்டு நம்ம போனோம்னா அது வேலைக்கு ஆகாது. அப்போ அந்த மெக்கானிக்கலாக மனப்பாடம் பண்ணுறது இனிமேல் எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். அப்போ இதில் நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் செய்கிற தவறு என்னென்னா, கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவங்களால கண்டிப்பாக பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு நாலேஜ் ஏற்கனவே இருக்கும், இன்டெலிஜென்ஸும் இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுற தப்பு என்னென்னா ஷார்ட்கட் நோக்கி போயிடுவாங்க. எப்படியாவது இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணணும், ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக ஸ்ட்ரக்சர்டாக ஆர்கனைஸ்டாக படிக்காமல் கண்டதையும் படிக்கிறது, நெட்டில் இருந்து எடுக்கிறது, ஒரு சில செலக்டட் மெட்டீரியலை மட்டும் எடுத்து மனப்பாடம் பண்ணுறது, இந்த மாதிரி அவங்க செய்வாங்க. நேச்சுரலாக எக்ஸாமை பாஸ் பண்ண முடியாது. இந்த தப்பு நிறைய பேர் பண்ணுறாங்க. அப்போ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட் இல்லை. சொல்லப்போனால் எந்த எக்ஸாமுக்கும் ஷார்ட்கட் இல்லை. இன்னைக்கு தேதியில் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் காம்படிஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு. நிறைய பேர் இது எழுதுறாங்க. அப்போ இந்த காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்டில் கண்டிப்பாக நம்ம இறங்கி சில மாதங்கள் இதுக்கு நம்ம உழைப்பு போடணும். ஒரு டிட்டர்மினேஷனோட இறங்கினா தான் அதை சாதிக்க முடியும். அப்போ முதல்ல எக்ஸாமினேஷனுக்குள்ளே நம்ம இறங்கும் போது ஒரு டிசிப்ளின்டாக ஃபோக்கஸ்டாக முதல்ல நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். அப்போ மைண்டை காமாக வைக்கணும். முதல்ல அந்த நாலேஜ் அப்டைன் பண்ணணும்னு பார்க்கணும். அந்த மைண்டு காமாக இருந்தால் தான் மைண்டு வேலை செய்யும். எடுத்த உடனே ஷார்ட்கட் தேடி போகணும். ஏதோ ஒரு மெட்டீரியல் இருக்குது, இல்லை ஏதோ ஆன்லைனில் ஒரு மேஜிக் மாதிரி மெட்டீரியல் இருக்குது, அதை படித்தா பாஸ் ஆகலான்னு யாரோ சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டு அவங்களோட வாழ்க்கையை வீணாக்குறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்போ இந்த தவறு நீங்கள் செய்யாதீங்க. எக்ஸாம் வந்திருக்கு, ஒரு வாய்ப்பு, அதை பாஸ் பண்ணுறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஒரு சில ஏரியாஸில் நம்ம வீக்காக இருக்கலாம். ஆனால் அதை டிசிப்ளின் மூலமாக, ஹார்ட் ஒர்க் மூலமாக நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி இந்த எக்ஸாமை நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வாங்க. இந்த ஆட்டிடியூடை ஃபஸ்ட்டு ப்ராப்பராகுங்க. டிசிப்ளின்டாக படிக்க உட்காருங்க. இப்படி உட்கார்ந்தீங்கனாலே நீங்கள் 100% எக்ஸாமில் பாஸ் ஆகலாம். இதுக்கு நான் கேரண்டி. அப்போ அந்த எக்ஸாம் படிக்கும்போது நமக்கு என்ன தேவைன்னா, அந்த மனநிலை, ஆட்டிடியூட் தான் முக்கியம். அந்த டிசிப்ளின்டாக, ஃபோக்கஸ்டாக, டிட்டர்மைண்டாக ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு எல்லாருக்கும் அந்த விருப்பம் இருக்கணும். இருந்தால் தான் அந்த எக்ஸாமை சாதிக்க முடியும். அப்போ ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னா ஒரு நாளைக்கு ஃபுல்லாகவே படிக்கணுமா, ரொம்ப கஷ்டமே அப்படின்னு இன்னும் நினைக்க வேண்டாம். ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா ஒரு 4 மாதம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனை கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு இன்னும் அடிஷ்னலாக படிக்கணும். இதை இன்னும் அதிக மாதங்கள் நீங்கள் செலவிட ரெடியாக இருந்தால் இன்னுமே நல்லது. ஒரு 7 மாதம் 8 மாதம் இதுக்கு நீங்கள் ஒதுக்கினீங்கன்னா இன்னுமே நல்லது. ஈஸியாக இன்னும் பாஸ் ஆகலாம். செகண்ட், இந்த பீரியடில் நீங்கள் படிக்கக்கூடியது உங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் குறைஞ்சது ஒரு 4 மாதம் நீங்கள் படிக்கணும். இந்த 4 மாதத்தில் ஒரு நாளைக்கு சராசரியாக 5 மணி நேரத்துலேருந்து 6 மணி நேரம் வரைக்கும் இதுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும். நிறைய பேர் செய்கிற இன்னொரு தப்பு, புக்ஸை, ஸ்டாண்டர்டான புக்ஸை எடுத்து அவங்க உட்காந்து படிக்க மாட்டாங்க. கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நெட்லேருந்து செலக்டிவாக எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. கண்டிப்பாக நெட்டை யூஸ் பண்ணலாம், வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் நெட்லேருந்து மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா உங்கள் நாலேஜ் வளராது. இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் மனப்பாடம் பண்ணுவீங்க. ஒரு கேள்வி கேட்டு எழுத சொன்னால் எழுத மாட்டீங்க.
ஒரு 3 மார்க் கேள்வி ஒரு 3 லைன் 4 லைன் எழுதுங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் கண்டிப்பாக எழுத முடியாது. அப்போ இதில் நம்ம நாலேஜையும் சேர்த்து கெயின் பண்ணோம், நாலேஜோடு சேர்த்து அந்த ஃபேக்ட் அண்ட் ஃபிகரையும் மனப்பாடம் பண்ணணும். அப்போ வெறும் ரா ஃபேக்ட் அண்ட் ஃபிகரை மனப்பாடம் பண்ணி எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உதாரணம் நான் சொல்கிறேன் கேளுங்க. ஃபிஸ்கல் டெபிசிட்டில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெபிசிட் இவ்வளோ 3.5%, போன வருஷம் 4.5%, அதுக்கு முன்னாடி 5.7%, அதுக்கு முன்னாடி 6%. வருஷத்துக்கு கேட்டால் அவர் கரெக்டாக சொல்லுவார் ஃபிஸ்கல் டெபிசிட் அது வந்து எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லுவார். FRBM ரூல் என்ன சொல்லுது ஃபிஸ்கல் டெபிசிட்டை பற்றி அதையும் கரெக்டாக சொல்லுவார். 3% கொண்டு வரணும், ரெவன்யூ டெபிசிட்டை 0 ஆக்கணும், எல்லாம் சொல்லுவார். ஆனால் ஃபிஸ்கல் டெபிசிட்னா என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஃபிஸ்கல் டெபிசிட் ஏன் வருதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது. ஃபிஸ்கல் டெபிசிட்டை குறைக்கிறதுக்கு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்ல தெரியாது. எக்ஸ்பான்ஷனரி ஃபிஸ்கல் பாலிசி சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. மானிட்டரி பாலிசியை சொல்லுங்கன்னா சொல்ல தெரியாது. ஃபிஸ்கல் பாலிசியும் மானிட்டரி பாலிசியும் ஏன் இணைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கன்னா அவர் சொல்ல தெரியாது. அப்போ இந்த மாணவர் என்ன பண்ணியிருக்காரு, மனப்பாடம் தான் பண்ணியிருக்காரு, பல விஷயத்தை மனப்பாடம் பண்ணி மைண்டில் வச்சிருக்காரு. ஆனால் அது கீழே நாலேஜ் கான்செப்டை சொல்லுங்கன்னா அவர் சொல்ல தெரியாது. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற தப்பு. கிட்டத்தட்ட 90% ஸ்டூடெண்ட்ஸ் இந்த தவறு தான் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனை பார்த்தீங்கன்னா மனப்பாடம் பண்ணி மட்டுமே பாஸ் ஆகிற அளவுக்கு இருந்தது. எந்த ஸ்டைலில் இருந்ததுன்னா மெயின்ஸ் எக்ஸாம் ஒரு காலத்தில் இல்லை, எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பாகவே வரும் கொஷின். அந்த நேரத்தில் மெக்கானிக்கலாக மனப்பாடம் செஞ்சு ரொம்ப ஹெவியாக மனப்பாடம் செஞ்சு நிறைய பேர் பாஸ் ஆனாங்க. ஆனால் இப்போ நான் சொன்னது போல ட்ரெண்ட் அப்படி கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை கொண்டு வந்துட்டாங்க, எழுதணும், அந்த ரைட்டிங் ப்ராக்டிஸும் தேவை, அதுக்கு ஸ்பீடு தேவை, அந்த அனலைசிங் எபிலிட்டி தேவை, இது எல்லாமே ஒன்று சேரணும். அப்போ நம்ம மைண்டு, பாடி, ஃபிங்கர்ஸ், பென் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒரு மெஷினாக நம்ம உடம்பு வேலை செய்யணும். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்கில்லை வளர்த்துக்கணும், நம்ம நாலேஜ் வளர்த்துக்கணும். அப்போ அதுக்கு நம்ம இப்போலேருந்து ரெடி ஆகணும். இதை நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போலேருந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். நோட்டிஃபிகேஷன் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், நிறைய பேர் இருப்பாங்க. இது இவங்க செய்யக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய தப்பு. எக்ஸாம் கரெக்டாக 2 மாதம் முன்னாடி தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க படிப்பை. அகாடமியில் இதெல்லாம் சேருவாங்க, இல்லை அவங்களே செல்ஃப் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 2 மாதத்தில் பாஸ் ஆகணும்னு ஒருத்தர் போனார்னா இது கண்டிப்பாக கஷ்டம் தான். ஃப்ராங்காக நான் சொல்கிறேன், பாஸ் ஆகுது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரிமோட் சான்ஸ் தான். அப்போ நேச்சுரலாக இந்த மாதிரி போகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களால பாஸ் ஆக முடியாது. மறுபடியும் அடுத்த வருஷம் கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி இறங்குவாங்க, மறுபடியும் அவங்களால பாஸ் பண்ண முடியாது. இதே மாதிரி 2-3 வருஷம் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, முடியாது. கடைசியில் ஒரு விரக்தி அடைஞ்சிருவாங்க. கவர்மெண்ட் எக்ஸாம்னாலே என்னால் பாஸ் பண்ண முடியாது, கஷ்டம், நம்மளால முடியாதுன்னு அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் கண்டம்னேஷன் பண்ணுவாங்க. இது வந்து சரியான விஷயம் கிடையாது. அப்போது இதுக்கு காரணம் என்ன, நம்ம நேரம் ஒதுக்கலை, நம்ம வந்து சரியாக படிக்கலை, அதனால தான் நம்ம ஃபெயில் ஆகும். அப்போ குறைந்தபட்சம் இவ்வளோ மாதங்கள் ஒதுக்கி இறங்கணும். இந்த மாதிரி செஞ்சோம்னா கண்டிப்பாக முதல் அட்டம்ப்டில் பாஸ் பண்ணுறதுக்கே வாய்ப்பு அதிகம். ஒரு வேளை முதல் அட்டம் மிஸ் பண்ணாலும் கண்டிப்பாக 2வது அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிடலாம். அப்போ ஆவரேஜாக ஒரு 1.5 வருஷம் 1.25 வருஷத்தில் கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கணும். ஹார்ட் ஒர்க்னு சொல்கிறது பெரிய ஹார்ட் ஒர்க்லாம் கிடையாது. ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் படிக்க போகிறீங்க. ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யணுங்கன்னா எவ்வளோ நேரம் வேலை செய்யணும், 8 மணி நேரம் 9 மணி நேரம் 12 மணி நேரம் கூட வேலை செய்யணும். அதை கம்பேர் பண்ணும்போது படிப்புங்கிறது நம்ம விரும்பி என்ஜாய் பண்ணி செய்கிற விஷயம். அப்போ இதை செய்கிறது நமக்கு என்ன கஷ்டம், ஏன் ஒரு 4 மாதம் ஒதுக்க முடியாது? அப்போ இன்னையிலேருந்தே இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாணவர்கள்கிட்ட எல்லாருக்கும் நான் அட்வைஸ் பண்ணுறது தான், நோட்டிஃபிகேஷன் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க, இப்பயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே போல் அகாடமி போகாது உங்கள் இஷ்டம். அகாடமி போங்க, நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். அகாடமி விருப்பம் இருந்தால் ஏதாவது ஒரு அகாடமி நல்ல அகாடமி தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக போங்க. செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க நீங்களே பண்ணலாம். நீங்கள் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனோட சிலபஸை டவுன்லோட் பண்ணுங்கள். இதை டவுன்லோட் பண்ணி அதை கோ த்ரூ பண்ணுங்கள். ப்ரிலிமினரி சிலபஸ், மெயின் சிலபஸ், இதை அப்படியே பார்க்கணும். மறுபடியும் அதை பார்த்துட்டு உடனே அதுக்கு ஏதாவது ஷார்ட்கட்டில் நெட்லேருந்து ஏதாவது மெட்டீரியல் எடுத்துடாமன்னு யோசிக்காதீங்க. பாருங்கள், அந்த வார்த்தைகளை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். சப்ஜெக்டுக்குள்ளே இருக்க சப் டாபிக்ஸை பார்த்து புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஜியோகிராஃபி இருக்குன்னா அதுக்குள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு பாருங்கள். சாயில், ஃபாரஸ்ட், நேச்சுரல் ரிசோர்ஸஸ், என்வாயன்மெண்ட், இந்த மாதிரி இருக்கும். அதில் அர்த்தத்தை மட்டும் புரியுங்க, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதை நான் காரணம் இல்லாமல் சொல்லலை, நான் சொல்கிறதுக்கான அர்த்தத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உணர்வீங்க. இதை நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, உங்களால் அப்போ தான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே அந்த காரலேஷன் வரும். ஒரு சப்ஜெக்ட்டு இன்னொரு சப்ஜெக்டை நீங்கள் லிங்க் பண்ணுவீங்க. எப்படி நம்ம சிந்திக்கணும், எந்த மாதிரி கேள்விகள் வரும், எதுலேருந்து கேள்விகள் வரும் அப்படின்ற ஐடியா உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அதனால தான் நீங்கள் சிலபஸ் எடுத்து பார்க்க சொல்லலாம். சிலபஸ் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறது குறைஞ்சது 3 நாள் ஆகும். நான் சொல்கிறது கரெக்டாக ஹானஸ்ட்டாக பண்ணிங்கன்னா குறைஞ்சது 3 நாள் ஆகும். இதை நீங்கள் முதல் வேலையாக செய்யணும். 2வது, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். கடைசி ஒரு 3-4 வருஷத்தோட டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். மறுபடியும் உடனே அந்த பேப்பர் எடுத்து அதுக்கான ஆன்சர் கீயை கண்டுபிடிச்சிடணும், நெட்லேருந்து எடுத்துடணும், ஷார்ட்கட்டை மனப்பாடம் பண்ணிடணும்னு போகாதீங்க. ஷார்ட்கட் வேண்டாம். அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து பாருங்கள், என்ன மாதிரி கேள்வி வருது, அது என்ன ட்ரெண்ட், எந்த மாதிரி கேள்விகளை கவர்மெண்ட் வைக்குது,
எப்படி நம்மளை அவங்க படிக்க சொல்கிறாங்க, எந்த மாதிரி சிந்திக்க சொல்கிறாங்க அப்படின்றத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இதை செய்யுங்க. நான் சொல்கிற இந்த 2 வேலைகளை செய்யறதுக்கே உங்களுக்கு குறைஞ்சது 15 நாள் ஆகும். நீங்கள் சின்சியராக பண்ணிங்கன்னா குறைஞ்சது 15 days ஆகும். ஸோ நீங்கள் இதை இப்போ நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இது இல்லாமல் டெய்லியும் குறைஞ்சது ஒரு 30 நிமிஷம் நீங்கள் ஏதாவது நியூஸ் பேப்பர் படிங்க. தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது நியூஸ் பேப்பரை. இந்த சிலபஸ் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ, உள்ளே என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ நான் சொன்னேன் இல்லையா, அது சம்மந்தமாக நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய நியூஸை நீங்கள் படித்து நோட்ஸாக எடுக்கணும். நோட் புக் போட்டு, புது நோட் புக் போட்டு அதில் ஒரு நியூஸாக நீங்கள் எடுக்கணும். இதை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. நாளையிலேருந்து செய்ய ஆரம்பிங்க. இந்த 3 விஷயத்தை மட்டும் இப்போ நீங்கள் செய்யுங்க. இதுக்கப்புறம் இந்த 2 வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்கூல் புக்ஸை வாங்க. சமச்சீர் புக்ஸை வாங்கி, முக்கியமாக சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி சிலபஸ்க்குள்ளே இருந்த அந்த டாபிக்ஸை நீங்கள் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கணும். இது 15 daysக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். ஸோ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் இன்றைக்கே செய்ய ஆரம்பிங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கனாலே நீங்கள் ஸ்ட்ரென்தன் ஆகுறது, நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறது உங்களாலே உணர முடியும். ஸோ இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக சாதிக்கலாம். நன்றி.